அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூதப்ராத ரக்ஷைக்கதீக்ஷே ஸ்ருதி சிரசி தீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் தேமூஷி பக்தி ரூபா. ஸ்ரீபாஷ்யத்துக்கு எம்பெருமானார் அருளி செய்த தனியனானது இது. ஸ்ரீபாஷ்யம் அப்படின்றது வேதவியாசரால் இயற்றப்பட்ட பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீ ராமானுஜரால் வசிஷ்டாத்வைத சித்தாந்தன் அடிப்படையில் அருளப்பட்ட விரிவான விளக்க உரைநூல். 4 அத்தியாயங்கள், ஒரு அத்தியாயத்திலும் 4 பாதங்கள், மொத்தமாக 16 பாதங்கள். எம்பெருமானார் இட்ட கட்டளையில முக்கியமானது ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீபாஷ்யத்தை கற்கணும். வைராக்கியம் பிறந்தாதான் பகவானை அடைய முடியும். வைராக்கியம் அப்படின்னாக்கா இந்த நிலையற்ற உலக விஷயங்கள்ல இருக்க பற்றை நீக்க வேண்டும். பொருளீட்டுவது, புகழ், புலனின்பம், இந்த 3 தான் நிலையற்ற ஒரு உலக விஷயங்கள். இந்த 3மே நம்மளை சம்சாரத்தில் அழுத்தும். மேலும் மேலும் பொருளீட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு பேராசை, புகழை கண்டு மயங்குதல். பகவானுக்கு மாத்திரம்தான் அந்த புகழானது வரும். புகழுக்கு உடையவன் அவன் ஒருவனே. ஆனால் தற்புகழ்ச்சி, மற்றவர்கள் செய்யும் புகழ்ச்சியால மயங்கி மேலும் மேலும் புகழுக்காக சில விஷயங்களை செய்வது. புலனின்பம், உண்டு முகர்ந்து கேட்டு உணர்ந்து இப்படி இந்த புலனின்பங்களால் ஆகக்கூடிய சிற்றின்பத்துக்கு அடிமையாகி வாழ்க்கையை நடத்தும் இந்த சம்சாரத்தை நீக்க வேண்டும் என்றால் இந்த ஆசைகள் எல்லாம் நீக்கணும். அதான் வைராக்கியம். வைராக்கியம்னா வெறுப்பு இல்லை, பகவானுடைய திருவடிகளில் முழுமையாக பற்று வைக்கிறது தான் வைராக்கியம். விசிஷ்டாத்வைத தத்துவத்தில் பகவத் கைங்கரியத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த ஆசைகள் எல்லாம் தவிர்ப்பதற்கு வைராக்கியம் முக்கியம். அதான் மன உறுதி. வைராக்கியம் ரொம்ப அவசியம். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வைராக்கியம் எதுக்கு தேவைப்படுறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பரமபதத்துக்கு ஆசையா? பரமபதத்து ஆசை இல்லைன்னா ஸ்ரீ வைஷ்ணவனே கிடையாது. முதல்ல ஸ்ரீ வைஷ்ணவனா பரமபதத்துக்கு ஆசைப்படணும். பரமபதத்துக்கு ஆசைப்பட்டா வைராக்கியம் வேணும். ஆத்மாவுக்கு நித்தியமான மோட்ச இன்பத்தை அடைவதற்கு இந்த உலகத்தில் இருக்க சிற்றின்பங்கள் மேல ஆசையை விடணும். ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படின்னு நம்ம ஆகிட்டப்புறம் இந்த வைராக்கியம் வேணும் நமக்கு. முதல் அவசியம் பரமபதத்தினால. 2வதாக பகவான் கிட்ட பரிபூர்ண சரணாதி அடையணும்னா வைராக்கியம் வேணும். எம்பெருமானை தவிர எனக்கு வேறு புகழ் இல்லை அப்படின்னு இருந்த அடிமைத்திறன் வந்தா வைராக்கியம் வரணும். எதை மேலனா நம்ம ஆசையா இருக்கமா அந்த பற்றை விடணும். அபசாரங்களை தவிர்க்கணும் அப்படின்னாலும் வைராக்கியம் வேணும். ஏன்னா அபசாரம் எப்படி வரும்? பிறர் பொருளுக்கு ஆசைப்பட்ட அபசாரம் வரும். நிலையற்ற செல்வத்துக்காக மேல மேல பேராசைப்பட்ட அபசாரம் வரும். ஒருத்தர்கிட்ட தாழ்ந்து நிக்கிறதுக்கு நம்ம அடியேன்னு சொல்ல வராது, அப்ப அபசாரம். இந்த பாவ செயலை தடுக்கிறது வைராக்கியம். இந்த வைராக்கியம் வந்தா, வைராக்கியன்றது பிடிவாதம் இல்லை, ஆச்சாரியன் வழி காட்டுவார். வேதாந்த தேசிகன் தன்னுடைய வைராக்கிய பஞ்சகம் அதுல சொல்றார், அரசர்களோட செல்வத்தை விட பகவத் கைங்கரியமே சிறந்தது அப்படின்னு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சொல்றார். அவர் வைராக்கியத்தினுடைய வகை என்ன? 2 வகை. நிஜமான ஒரு மெய் வைராக்கியம், நிலையற்ற வைராக்கியம். மெய் வைராக்கியம் என்ன அப்படின்னாக்கா, அது மெய்யானது விவேகத்தின் அடிப்படையில் வர்றது, ஞானத்தின் அடிப்படையில் வர்றது மெய்யான வைராக்கியம். நிலையற்ற பொருள்கள் மேல பற்றை முழுமையாக துறப்பது. நிலையற்ற வைராக்கியம் ஒன்று உண்டு, டெம்பரரி. இது எதனால வருது? நமக்கு எல்லாருக்கும் வரும். கோபத்தினால வரும், துக்கத்தினால வரும், ஏமாற்றத்தினால வரும். ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னு ஏமாறினா உடனே ஒரு வைராக்கியம் பிறக்கும். இனிமேல் அந்த விஷயத்தை நான் ஆசைப்படுறதில்லை அப்படின்னு. இது ஏமாற்றத்தினால வரதுனால இது மெய்யான வைராக்கியம் இல்லை. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திருப்பி அது போயிடும். துக்கத்தினால வருது, மயான வைராக்கியம் அப்படின்னு சொல்லுவா. மயானத்துக்கு போன உடனே அந்த வைராக்கியம் வரும். ஆஹா, எப்படி சிதை மூட்டி விட்டான், இந்த சரீரம் அழியக்கூடியது அப்படின்னு ஒரு வைராக்கியம். அது திரும்பி வரும்போதே சாப்பிடும்போதே அதில் உப்பு இல்லைன்ற மாதிரி கமெண்ட் வந்ததுன்னா சாப்பாட்டில் அந்த வைராக்கியம் ஒரு பொய்யான வைராக்கியம் அப்படின்னு நமக்கு தெரியறது. கோபத்தினால வரக்கூடிய வைராக்கியம்,
அதுவும் கோபம் போன அப்புறம் அந்த வைராக்கியமும் போயிடும். இதெல்லாம் நிலையற்ற வைராக்கியம். மெய்யான வைராக்கியம் ஞானத்துல வருது. அந்த ஞானத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தாக்கா, அங்க தான் முக்கியமான விஷயம். ஸ்ரீபாஷ்யத்தை கற்க வேண்டும். எம்பெருமானாருடைய கட்டளை. ஸ்ரீபாஷ்யத்தை மொத்தமா படிக்க முடியலன்னா ஒரு ஆச்சாரியன்கிட்ட கேட்கணும். இருந்தாலும் இந்த பதிவுல நம்ம என்ன சொல்றதுன்னா, ஸ்ரீபாஷ்யத்துல ஒரு பர்ட்டிகுலர் அத்தியாயத்துல வந்து இந்த வைராக்கியத்தை பத்தி சொல்றது. அத தெரிஞ்சிருந்தாலே ஓரளவுக்கு வைராக்கியம் பிறக்கும். பிடிவாதம் வைராக்கியம் இல்ல. நெறைய பேர் இந்த பிடிவாதத்த வைராக்கியம் அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கான். பிடிவாதம் அப்படின்றது அகங்காரத்துல வருது. வைராக்கியம் அப்படின்றது உயர்வான லட்சியத்தை கொண்டு வர்றது. ஞானத்தை கொண்டு உயர்வான லட்சியத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக வர்றது வந்து உலக பற்றை விடுறது வந்து வைராக்கியம். பிடிவாதம் வந்து அகங்காரத்துல வருது. இப்படி வைராக்கியம் அடையறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு கருதப்படுகிறது வந்து ஸ்ரீபாஷ்யத்தை கற்க வேண்டும் அப்படின்னு. இந்த 3வது அத்தியாயத்துல உலக வாழ்க்கையில வந்து இருக்கிற தோஷத்தை தெரிஞ்சுட்டா வைராக்கியம் வரும். அப்படி என்ன தோஷம் அப்படின்னா, பிறக்கிறதே ஒரு தோஷம். நிறைய பேர் நினைச்சுக்கிறேன் இந்த பாவத்தினால நான் இந்த அனுபவிக்கிறேன்னு. ஒரு முக்கியமான விஷயம், நான் பாவம் பண்ணியிருந்தா அந்த பாவத்தினுடைய பலன் வந்து ஒரு வியாதியாவோ இல்ல ஒரு வேறு ஒரு ஏமாற்றமாவோ இல்ல வறுமையாகவோ இருக்கலாம் அப்படின்றத நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதுவே முதல் தப்பு. பாவத்தினுடைய வெளிப்பாடு என்னன்னா, பகவானை நம்ம கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வச்சிரும். இப்ப நம்ம பகவான் கிட்ட பக்தி செலுத்தலைன்னா அதுவே என்னுடைய பாவத்தினால வந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மரணம் ஏற்படும் ஜீவனானவன் இந்த ஸ்தூல சரீரத்தை இங்க விட்டுட்டு சூக்ஷ்ம சரீரம் கிடைக்கிறது மேல போறான். கர்மங்களுக்கு ஏற்ப பலனை அனுபவிக்கிறான். நல்ல கர்மாவை பண்ணிட்டு இருக்கும்போது அவன் சொர்க்கத்துக்கு போவான். ஏன் சொர்க்கம் போவான்னு ஒரு கேள்வி எழக்கூடும். கர்மாவை இங்க பண்ணும்போது நல்ல கர்மாவை பண்ணும்போது அது பகவானுக்கு அர்ப்பணிக்கிறது இல்ல அவன். நான் பண்றேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட பண்றதுனால அதுக்குரிய பலனை அவன் தான் அனுபவிக்கணும். அதுக்காக பகவான் அவனுக்கு சொர்க்கம் கொடுக்கிறார். அந்த கர்ம பலன்கள்லாம் தீர்ந்த அப்புறம் சொர்க்கத்திலேருந்து திரும்பி பிறக்கணும். அதனால தான் பிறக்கிறான். பகவான் கிட்ட அர்ப்பணிச்சிருந்தா அவனுக்கு பரமபதம் கிடைச்சிருக்கும். அது பண்ணாதனால சொர்க்கத்தை அனுபவித்து மீண்டும் பிறக்கணும். பிறக்கும்போது பஞ்சாக்னி வித்தை நடக்கிறது. அது என்ன பஞ்சாக்னி வித்தை அப்படின்னா 5 விதமான ஹோமங்கள் செய்யப்படுகின்றது ஜீவாத்மானால. முதல் ஹோமம் என்னன்னா, இந்த ஜீவனுக்கு அங்க ஸ்தூல சரீரம் தானே, இந்த சூக்ஷ்ம சரீரம் கிடைச்சிடுறது இல்லையா? இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டு அந்த சூக்ஷ்ம சரீரம் எப்படி கிடைக்கிறது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல இந்த ஜீவனானவன் திரும்பி வரணும் அப்படின்னு ஒரு நிலை வந்தப்புறம் ஆகாயமான அக்னியில சேரலாம். அது ஒரு ஹோமம். 5 விதமான ஹோமம். சோமராஜா அப்படின்ற ஒரு சரீரம் கிடைக்கிறது. பிறகு பர்ஜன்யம் 2வது மேகத்தோட சேர்றான். அதுல ஒரு ஹோமம். பிறகு மழையாகிறான். மழையில சேர்றான். அந்த மழை பூமிக்கு வருது. அந்த பூமி அப்படின்ற அக்னியில ஹோமம் செய்யப்படுகிறது. அப்போ இந்த ஜீவன் அன்னமாகிறான். இந்த அன்னம் புருஷனாகிய 4வது அக்னியில எந்த ஒரு புருஷனால இருந்தாலும் சரி அவங்கிட்ட போறது அது ஒரு ஹோமம். அந்த புருஷன்கிட்ட போன அந்த ஜீவனானது ரேதசா மாறி பெண் பெண்பாலிடம் 5வது ஆகுதியாக சேர்க்கப்படுகிறது. இந்த நிலை தான் இந்த ஜீவனானவன் இந்த பூத சூக்ஷமங்களோட இந்த சரீரத்தை பெறுகிறான். பெண் கர்ப்பமாகிறாள். இது பஞ்சாக்னி வித்தை. இந்த பஞ்சாக்னி வித்தையை தெரிஞ்சுன்னா வைராக்கியம் வரணும். பாவம் பண்ணவங்களுக்கு அவர்கள் வந்து அனிஷ்டகாரிகள் அப்படின்னு சொல்லப்படுறா. சந்திரலோகத்துக்கு போறதில்ல அவ. பாவம் புண்ணியம் சேர்ந்து பண்ணியிருந்தா கொஞ்ச நாள் சந்திரலோகம் போலாம். அப்புறம் நரகத்துக்கு போயிட்டு சந்திரலோகத்துக்கு போயிட்டு திரும்பி வரலாம். ஆனா பாவமே செய்யக்கூடியவன் சந்திரலோகத்துக்கே போறதில்ல. 7 வகை நரகங்கள் அவளுக்கு. பாவ செயல்களை அனுபவிக்கிறார்கள். இந்த அனுபவத்துக்கு பின்னாடி அவளுக்கு மனுஷ சரீரம் கிடைக்கிறதில்ல. ஈ, கொசு, புழு அப்படின்னு ஒரு இழிவான ஒரு பிறவியில பிறக்கிறான். சந்திரலோகம் போறதில்ல அவ. இப்போ உங்களுக்கு தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 5வது ஆகுதி இருக்கு இல்லையா? ரேதசா பெண் கூட சேர்றானே புருஷன்கிட்டேருந்து தானியமா பயிர்லேருந்து அது அந்த ஒரு நிலையே கிடையாது. இந்த அத்தியாயத்தை படிக்கும்போது வைராக்கியத்தை எப்படி மெய்யான வைராக்கியம் என்ன? பொய்யான வைராக்கியம் என்ன? வைராக்கியம்னா என்ன? அது பிடிவாதம் இல்ல அப்படின்றது தெரிஞ்சது. சந்தோஷத்தோட செய்ய ஒரு வெறுப்பு காமிக்கிறது வந்து வைராக்கியம் கிடையாது. உலக விஷயங்கள்ல பற்ற பற்ற விடுறது. இப்படி இந்த வைராக்கியம் வந்த ஒரு ஜீவனுக்கு பகவானை குறித்து ஒரு இடைவிடாத சிந்தனை வரும். சத்துவகுணம் பெருகும். பகவானுடைய விஷயங்கள்ல வந்து ஆர்வம் பெருகும். பக்தி பெருகும். பக்தி யோகம் சித்திக்கும்.
இப்படி ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பரமபதத்தை அடைய வேண்டும் அப்படின்றது எம்பெருமானானுடைய விருப்பம்.